எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 20. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ரொம்ப பெரிய லாஸ்ங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 மேலே வந்துருச்சுங்க. ஸோ அதை ரெக்கவர் பண்ணி 2600 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரதுல நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், மார்ஜின் பாருங்கள், எவ்வளோ ப்ரோக்கரேஜ் பாருங்கள். ஸோ ரொம்ப மோசம் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சமாவது ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது க்ரீனில் வைக்கணுங்கிறது தான் என்னோடய ஓப்பனிங் பேலன்ஸ். 38,455 சரிங்களா. 38,455 ஓகேங்களா. ஸோ 39,300. ஸோ ஒரு 500லேருந்து 800 வரைக்கும் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் அது எல்லாம் போக ஸோ இவ்வளோ காசும் போகுது. ஸோ 2,000 கிட்ட வந்துடுது ப்ரோக்கரேஜ். ஸோ ஒரு 500 இல்லைனா ஒரு 600 வரும் கண்டிப்பாக எனக்கு. ஸோ ஒரு க்ரீனில் தான் நிறுத்தியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு 10,000 போயிருந்தால் நான் வந்து 40K வச்சுருந்தேன். ஸோ அந்த 40K 10,000 போயிடுச்சா. ஸோ ரொம்ப கஷ்டம். ஸோ எடுக்க முடியாது. ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எடுத்தேன். ஸோ ஏன் அது அதிகமாக இது பண்ண வேண்டாம், அதேமாதிரி ஓவர் ட்ரேடும் பண்ண வேண்டாம். ஸோ அப்படி இல்லைங்க, என்னோடய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வருதுங்க சரிங்களா. அதை வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் நம்மளையும் மீறி சில நேரங்கள் போகுது. இந்த மார்க்கெட் வந்து சைடுவேஸ் ஓகேங்களா. இந்த மார்க்கெட் ஓகேங்களா. அதனால் இதில் ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. இந்த மார்க்கெட்டில் எடுக்க முடியல, என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியல கரெக்டாக. ஸோ என்ன தான் என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் இது பண்ணாலும் ஸோ என்ன ஆகிடுது அப்படின்னா ட்ராப் ஆகிடுது. நிறைய ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். இந்தமாரி பண்ணாதீங்க. இது ஓவர் ட்ரேடிங்னும் சொல்லலாம். ஸோ என்னோடய இதில் வந்து வாய்ப்புகள் வரும்போது நான் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ கம்மியாக நேற்றுக்கும் பார்த்திங்கன்னா மைனஸ் தான். ஸோ அதை நான் விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 4,000 அந்த ரேஞ்சு போல் கிடச்சிருக்காது. 4,700 போல் கிடச்சிருக்காது. ஸோ இன்றைக்கும் நான் இதை வந்து ஓவர் ட்ரேடுங்கிறத இல்லாமல் எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒரு சூப்பரான ஒரு குரு கிடச்சார். ஸோ அவர் மூலயமா கற்றுக்கிட்டதுனால ஒரு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவர் மூலயமா கற்றுக்கிட்டது வரைக்கும் வச்சு ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா நான் என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற ஒரு இதில் நான் இருந்தேன். ஸோ என்னால் பண்ண முடிஞ்சு. ஸோ ஒரு 500 வரட்டுங்களே ஒரு நாளைக்கு போதுமே. ஸோ என்னோடது இன்னும் ஒரு 700 போட்டால் அந்த 40,000 அந்த இது வந்துடும். ஸோ நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20,000 கிட்ட நான் எடுத்துட்டேன், வித்ட்ராவல் பண்ணிட்டேன் சரிங்களா. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து அமௌண்ட் வருது, வராமல் இல்லை சரிங்களா. இருங்க வேணாலும் காட்டுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் வித்ட்ராவல் பண்ணது சரிங்களா. 7,000, அடுத்தது 4,500. ஸோ இன்னும் இருக்குது. ஸோ இருங்க. ஸோ ஒரு 15 days ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 10ஆம் தேதி தான் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணினேன். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் 23,000, 41,600 போல் நான் போட்டிருக்கேன் அமௌண்ட்டு. ஸோ ஒரு 23,000 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்லாம் இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்களும் கற்றுக்க முடியும். லேர்ன் பண்ணுங்கள், பொறுமையாக கற்றுக்கோங்க சரிங்களா. ஸோ ஏன் கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொன்னால், இந்த அளவு இன்றைக்கி கிட்டத்தட்ட 10,000ங்க போயிருந்தால் அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த இதை மாற்றணும். ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ லாஸ் ஆனாலும் ரெக்கவர் பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்தை சொல்லுங்கிறதுக்காக தான் இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறேன். சரி ஓகே, பார்ப்போம். டுமாரோ இல்லை மண்டே தான் பார்க்க முடியும். சரி ஓகே, பார்ப்போம்.